உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க தேடி வர வேண்டிய இடம் சபை. இது தேவனுடைய வீடு. இது யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. இதை விட்டுக்கிட்டு வேற எங்கேயாவது போனா உங்களை திசை திருப்பிடுவாங்க. யாரை பிரசங்கம் பண்ணினாலும் நீங்க அதை தெளிவா கேட்கணும். ஆமென். வேதம் அழகா சொல்லுது, ஒருமனப்பட்டார். இன்னைக்கு நமக்கு ஒரு மனம் எந்த இடத்துல இருக்குதுங்க? ஒரு மனம் இருக்க உங்க வாழ்க்கையில? ஹலோ, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்களா. உங்களுக்கு ஒரு மனம் இருக்கு. கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளால 5 பேரு 4 பேரு 3 பேரு 2 பேரு 6 பேரு இருக்கிறீங்களா? உங்க எல்லாரையும் ஒரே மனதா உங்க வீட்டுல உட்கார வைக்க முடியுதா? உட்கார வைக்கணும். அதுதான் ஒரு மனம். ஆமென். இப்ப நீங்க இங்க ஆலயத்துல வந்திருக்கிறது மட்டுமல்ல, உங்க வீடுகளிலும் இதே ஒரு மனதை நீங்க கொண்டு வரும்போது அங்க தேவ ஆவியானவர் அசைவாடுவார். ஆமென்.